உச்சி மல்ல எருதன்னு எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போட தாளம். உன்னை சொல்லி குத்தமில்லை யாரும் எங்க சுத்தமில்ல, சொல்லி குத்தமில்லை யார சொல்லி குத்தமில்லை. பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன். எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போட தாளம். நீங்க எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போட தாளம். ஏன்னா பக்கமல கலைஞர்கள் இந்த 4 பேரும் இவங்க தாக்கா பக்கமல கலைஞர்கள். என்ன தானே சொல்ற? இந்த தாருப்பாயி எப்போ போகும்னு பார்க்குறேன். போகாதுன்னு போகா போகாது. அவர் பாடி வருவாரா? இல்லை அப்போ நீ போயிட்டோம். அது போயிட்டு அது ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் உரையாட்டிக்கிறேன். எது வந்தாலும் என்னையோட போட்டோம், உங்களை தலையோட விட மாட்டேன். சேரில் உட்காந்து பார்க்குற மாதிரியே தெரிஞ்சிருக்கு வந்த நாரதருக்கு. பாட்டு பாடிக்கிட்டே இருந்தியப்பா, அது உரம் தூங்குற ஆளுகப்பா, அப்பத்தே வந்து பார்க்குறேன். ஆனால் கலைஞனுக்கு ரசிகர் இல்லாத கலை சிறப்படையாது. ஒவ்வொரு பாட்டும் என் செல்ல பிள்ளை உயிரை கொடுத்து பாரு, நீங்க மசுறு போச்சுன்னு அவ்வளோதான். நான் 2026 தானே அது. அடுத்த மாதம் மாசி இருக்கல, சிவன்ராத்திரிக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஊர்களுக்கு பூரா நானே ஆளுகளை கூட்டு வந்துடுவேன். 300 பேர் 400 பேர், தலைக்கு ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி கொடுத்து உட்கார சொல்லி அப்படி தூங்கினாப்புல இருந்தால் 2 பேரும் சம்பளத்தை கொட்டுவேன். சப்பு சப்புன்னு தண்ணியை அடித்து எழுப்பி அதுக்கப்புறம் காசை கொடுங்கடான்னு பிடிங்கி வச்சுக்கடான்னு நானே ஆளை ஏற்றிட்டு வந்துடுவேங்க. எங்கள் ஊர்லேருந்தே ஆளை ஏற்றிட்டு வந்து 2 லாரியில் வருவோம். மொத்த வண்டி மட்டுமே 17 வண்டி வரும் நம்ம ஊருக்கு. அப்புறம் என்ன, ஊரில் 3-4 வயக்காட்டை வச்சாத்தே நாடகத்தை காசு கொடுக்க முடியும். அப்போ நான் என்ன செய்ய? இந்த ஐயாலாம் எந்த ஊர்னே தெரியல. நான் கட்டி காத்த என் கோட்டை இருக்கிறதுக்கு விடுதடா, விடுது. எம்சாண்டை வச்சு பூசி பார்க்குறேன், பீசாண்டா போதடா. இது சிரிப்பு கிடையாது, வீம்புக்குன்னு நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கு. அமைதி. பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி, இந்த கம்பு பிடிக்கிறாம சாமி, இன்னும் இந்த கயரா வைக்கலையா? அங்கன்னு உட்காந்துருக்கல, என்னத்தா தாப்பெல்லாம் குச்சி விளையாடுறீங்களா? ஒட்டி வாங்கத்தா, உங்க மொத்த பார்த்துட்டாது செத்த சிரிக்க வச்சுட்டு கிளம்புறேன், அவ்வளோதான். நாரதர். நாரதர் என்றால் என்ன? நாரதர் என்றால் என்ன என்றால், எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் நாரதன் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த நாரதருக்கான விளக்கம் இன்னைக்கு சொல்றேன். நாரதர் என்றால் நாரதர் எனப்படும். இருக்கிற 10 பேத்தையும் விரட்டாம நான் போக மாட்டேன். எங்க ஆத்தா முத்துவெளி மலை சத்தியமா. நாவை ரதம் போல் செலுத்துவர் தான் நாரதர். என்னக்கா இதே காவக்காரன் கோமாளி இப்படிதான் வருவேன் நான். நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. எத்தனை பேர்த்த சந்திச்சிருக்கேன். வந்து 21 வருஷம் ஆச்சு. பள்ளி திருமண நாடகத்தில் முத நான் சந்திச்ச நாரதர் யாருன்னா, வருச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம். பரவாயில்ல, நீ ஒரு ஆள் சுதாரிப்பா இருந்திருக்க, வெரி குட்னே. இந்த வள்ளிரம்ம நாடகத்துல இன்னைக்கு பெரியவெல்லாம் உட்காந்து பாக்குறிய தர்க்கத்தை. தர்க்கம் என்றால் என்ன? வள்ளியின் நாரதரம், ராமாயணம், மகாபாரதம் தெரிஞ்ச விஷயங்களை பேசுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வள்ளிரம்ம நாடகம் அப்படி இல்லை. கதை பாடல்கள் மட்டுமே நடந்து நாடகத்தை முடித்து கொண்டிருந்தாங்க. அப்பத்தான் எங்க தாத்தா வருச்சூர் பழனியப்பன் தான் நாடக உலகத்தில் தர்க்கம் என்று உண்டாக்குனதே வருச்சூர் பழனியப்பன் தான். இந்த வாரம் எங்க அப்பவும் எனக்கு தெரியுது, நீங்களாம் பார்த்துருப்பிய.
பருச்சூர் பழனியப்ப தாத்தா அவர் பாடுவார் ஒரு பாட்டு. உன்ன உன்ன உன்னமிங்கே உன்னை யாருங்கோ உடம்பில் இல்ல குறைகள் எல்லாம் உன்னை இல்லைங்கோ. அந்த பாட்டெல்லாம் அவர் பாடுவார். நிறைய பாடல் பாடுவாங்க. அவரை சந்திச்சு அதுக்கப்புறம் இந்த புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கம், முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் எங்கள் அண்ணே புதுக்கோட்டை முத்தப்பானை நான் சந்திச்சு வேணாம். குடத்தை உடைச்சிட்டி. முத்தப்பான்ட்ட என்ன சிறப்புனா, எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் தான் சொல்லுவார். ஆனால் முத்தப்பான்னு ஒரு கேள்வி கேட்டால் 5 பதில் சொல்லக்கூடிய திறமை படைத்த ஒரு ஆள்னா அண்ணன் முத்தப்பா. வேறு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. வார் எம்புட்டு நாடகம் அதை கெடுத்ததே யாருன்னா நாடகம் பார்க்க வந்த ரசிகர் தான். கட்டிங் போறியான்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த மசையை எங்கிட்ட சாண பூதி வடாக்கிடுவார். முத்தப்பாண்ணே சங்கத்தை விட்டுலாம் நீக்கிட்டாங்க. முத்தப்பாண்ண சங்கத்தை விட்டு நீக்கும் போது அந்த சங்கம் எது, புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் முத்தப்பா அண்ணனையும் முத்தப்பா அண்ணனை சார்ந்த குடும்பத்தாரையும் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காக கிராமத்தார்கள் முத்தப்பாவுக்கு பொறுப்பு ஏற்றுக்கங்க அப்படின்னு நடிக்க வைத்தார். இன்னைக்கு நாடகம் இங்கே நடிக்கிறாருன்னா இந்த மாதிரி கார் வந்து நிற்கும், அடுத்த ஊருக்கு கூட்டு போக முத்தப்பா அண்ணனுக்கு. நாடக உலகத்திலே மது போதைகள் இருந்தாலும் இந்த நாற்காலியை போட்டு உட்காந்துக்கிட்டே நடித்த ஒரே கலைஞன்னா எங்கள் அண்ணன் முத்தப்பா தவிர எவனுக்கு. அப்படியாப்பட்ட முத்தப்பாவை நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா உங்களுக்கு தெரியும், புரோட்டா சூரி அண்ணன் திரைப்பட நடிகர் தெரியுமில்ல எல்லாத்துக்கும். புரோட்டா சூரி அவருடைய மாமா மதுரை அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம். எங்கள் சித்தப்பா பாடினார்னா சீர்காழியுடைய எதிரொலி மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு பாடகன், ஒரு பேச்சாளர். மதுரை பி ஆறுமுகம் சித்தப்பாவை சந்திச்ச வேணாம். அதுக்கப்புறம் தமிழ் உச்சரிப்போடு பேசுவார். அள்ளிநகர ஆதிநாராயணன் நாரதர், அவரை சந்திச்சு. அதுக்கப்புறம் மைசெட்டிலே பாடுகின்ற பொழுது மைசெட்டுக்காரவெல்லாம் மிரண்ட ஒரே ஒரு நாரதர்னா கோதமங்கலம் முத்துச்சிருப்பு. மைசெட்டு லேசுவாஜா இருந்துச்சுன்னா அப்படியே புரு புருன்னு டப்பு டப்புன்னு அடிக்கும்பா. இந்த பெட்டியிலே கட்டைக்கு மிஞ்சி பாடக்கூடிய ஒரே நாரதன்னா எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி தான். முத்துச்சிருப்பியை சந்திச்சு அவன் நல்லா இருக்கான். அவன் பிறந்த நேரம் அவன் தொண்டை வளம். எங்கள் அண்ணன் சினிமாவில் பாடிட்டு இப்போ நேற்று கேட்குறேன் துபாயில் பாடிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் இந்த தஞ்சாவூரை தாண்ட முடியல. எப்படி தாண்ட முடியும்? ஏமே காலே தூதே சத்ருகனே வலதுபுறம். இப்போ வந்தார் ஒரு நாரதர், அருள் நிதி, மதிய நிதியா நிதி, அருள் நிதி. ஒரு யாருன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய ராசவாட்டு பழனிக்குமார் ராசவாட்டு பார்த்துருப்பீங்க எல்லாரும். அருமையா பாடுவாங்க. அவருடைய தம்பி இளங்கோ, அவர் நல்லா பாடுவார். அவருடைய மகன்தான் இங்கே வந்த அருள்நிதி. சின்னஞ்சிறு வயதில் படித்தும் வேற வேலைக்கு போயிருக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். தந்தை எந்த கலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, என்னை வளர்த்தாரோ, படிக்க வைத்தாரோ, அதே கலையிலே நான் படித்தாலும் இந்த கலையிலே நாரதர் வேஷம் போட்டு பேரு வாங்குவேன் வந்த இந்த தம்பியை இந்த புண்ணிய பூமி சார்பாக எம்கேஆர் வாழ்த்துகள். எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்சது சிலரை வாழ வைத்து பழக வேண்டும், கெடுதலை செய்யக்கூடாது. என்னால் முடிஞ்சது எவ்வளோ உதவி செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ தூரத்துக்கு நாடக உலகத்திலே தினசரி நாடக ஆடி ஒரு அன்பாளையை வச்சு நடத்துறேன்னா அது காரணமே, நான் முதலில் நன்றி சொல்வது என்னுடைய வாத்தியார் மணித்தேவர். அவர் இல்லை என்றால் நான் இல்லை. அதுக்கப்புறம் நாடக கலைஞர்கள் என்னை வளர்த்து விட்டார்கள்.
அதுக்கப்புறம் என்னையே சொந்த பிள்ளையை போல் பார்த்து இன்ன வரைக்கும் இவ்வளவு கூட்டங்கள் என்னை தேடி வருதுன்றால் அதற்கு காரணம் மக்கள் இல்லாமல் எம்கேஆர் இல்லை. வாழ வைத்த தெய்வங்கள்லாம் நீங்க. அது என் தம்பியை, அவ்வளோதான். என் தம்பியை டியூட்டி வந்து 1 மணியோட முடிஞ்சிடும். போயிடுவாங்க. நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு கெடுத்து விட்டு போயிடுவாங்க. நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கணும், உள்ளூர் ஆளுதான் உட்காந்துருக்கணும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த நாடக கலைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். அண்ணே, ஆரம்ப காலத்தில் கூட்டமே இல்லை. இப்போ இவ்வளோ கூட்டம் தேடி வருதுன்னா அது காரணமே பெரிய விஷயம். எல்லாரும் சொல்லுவாங்க எம்கேஆர் வர்றாரு கூட்டம் வருது. அது கிடையாது. நான் ஒரு ஆள் வந்தால் அந்த கூட்டம் வருமா? அத்தனை கலைஞர்கள் சேர்ந்தது தான் ஒரு நாடகம். அதற்கு நான் ஒரு தூண்டுகோலாக, ஒரு துரும்பா இருக்கிறேன்னு நினைத்து நான் பெருமைப்படுறேன். இதே உண்மை. இன்னைக்கு திரைப்படம் தியேட்டர் எப்படி வந்துருச்சு. மதுரையெல்லாம் இருக்கு. பட்டனை அமுக்குனா அவள் நீளம் போயிடும். பெட்டு படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம். 200 ரூபா தான். அங்கே கூட்டம் இல்லை. ஆனால் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக 2 வீலர் வர்றாங்களே என்னுடைய அண்ணன் தம்பி, அவங்களுடைய பாதத்தை தொட்டு எம்கேஆர் வணக்கம். இது பெரிய ஒரே ஒரு விஷயம். என்னன்னே இந்த காலத்தில் அதான். சரி, ராசவாட்டு எப்போ வர்றாரோ நாரதரை சந்திக்கணும். சாமியார் சாமி மிஞ்சியதான் சாமி. வாங்க சாமி. பக்கமல இருந்தா தானே கேட்குது. ஹலோ ஹலோ. ஓம் நம நாராயண நமக. ஓம் நம நாராயண நமக. எத்தனை விதமானவர்கள் பேசி நான் பார்த்திருக்கேன். இந்த இடத்துல அற்புதமான தாங்கள் உரையாற்றி இருந்ததை நானும் கேட்டுட்டு இருந்தேன். இந்த இடத்துல எத்தனை விதமான நாரதர்களை சந்திச்சோம் அப்படின்னு சொன்னது யாரு? நான் தாங்க. நீங்க எத்தனை சொன்னீங்க? எத்தனையோ நாரதர் சந்திச்சிருக்க. அப்படின்னா நாரதர் உலகத்துல எத்தனை நாரதர் இருக்காங்க? வாங்க புதுக்கோட்டையில் போய் பஞ்சாயத்து வச்சுக்கிறோம். ஏயா பஞ்சாயத்து? அங்கே எதுக்கு போகணும்? கடை துறக்கட்டும். நாரதர் உலகத்துல எத்தனை பேர்னு கேட்கிறேன். நாடகம் நாரதர் என்பவர் ஒருவர் தான் கதாபாத்திரத்துக்கு. ஒருவர் தானே. ஆனா நாரதர் வேஷம் போடக்கூடிய பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் தான் அதிகம். இப்ப நான் வேஷம் போட்டிருக்கேன். இப்ப நான் வேஷம் போட்டிருக்கேன். நாரதரா? வேஷம் போட்டு அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நிக்கிறீங்க நீங்க. அப்ப நாரதர்ல நான். நீங்க நாரதர் கிடையாது. சிட்டுக்குருவி கண்ணு வைக்கிறாள். சிட்டுக்குருவிக்கு கண்ணு வைக்கிறாள். அப்ப இது வந்து ரொம்ப தானே. எவ்வளவு ஒரு உயர்வா படிச்ச ஒரு இளைஞன் இந்த கலையை சார்ந்து நான் வந்திருக்கேன். நான் உயர்வாத்தானே உன்னை சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எத்தனையோ விதமானவர்களை பெரிய ஆளாக்கி ஆக்கி விட்டுருக்கீங்க. அதுதான் நீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்கி விடல. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா என்னால் முடிஞ்சது. அப்போ இதுதான் மேடை. இதில் நடிச்சு நீ வாழ்ந்துக்கையான்னு சொல்லும் போது உன்னுடைய திறமையை வைத்து வாழுகிறாய். நீதான் பெரிய ஆள். நான் ஒரு தூண்டுகோல் தான் தாங்க. ஏன்னா அந்த தூண்டுகோல் தான் முக்கியம். தூண்டுகோல் இல்லைன்னா ஒரு வாகனம் ஓட்டி மாதிரி அவ்வளோதான். அந்த தூண்டுகோல் என்பது முக்கியம். நீங்க தூண்டி விட்டா தான் நான் செயல்பட முடியும். இல்லைன்னா என்னால் மட்டும் செயல்பட முடியுமா? கிடையாது. ஏன்னா ஒருவரை பார்ப்பேன். ஏன்னா இந்த காலத்துல பொறாமைகள் அதிகமாக உள்ள காலம். அப்புறம் ரொம்ப எனக்கெல்லாம் 800 ஜெய்வனை வச்சிருக்காங்களாம். 800 செய்வன. ஏன் அப்படின்னா ஒருவன் பெரிய ஆளாக ஆகிவிட்ட மனம் பொறுக்காது. அவனை எப்படியாச்சும் கீழே தட்டணும் நினைக்கக்கூடிய காலத்துல நீங்க ஒரு ஆளை உயர்த்தி கொண்டு வரீங்க அப்படின்னா பெரிய விஷயம். உங்களுக்கு நான் மட்டுமல்ல கிராமத்தை சார்பாக அனைவரும் சார்பாகவும் நன்றி கடமை நான் தெரிவிக்கிறேன். ஆக யாருமே கை தட்ட மாட்டாங்க. அப்படி கம்முன்னு தட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குளிருக்கு ஏன்னா கை தட்டிக்கணும். கைத்தட்டி உள்ளே அந்த உள்ளங்கை என்று சொல்லக்கூடியது தட்டுவாங்க. அது மனசுக்குள்ளேயே சந்தேகப்பட்டா போதும். தட்டுவாங்கன்னா இனிமேல் தான் நம்ம கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்து வச்சிடணும். சப்பு சப்புன்னு அது வாட்டுக்கு அடிக்கிற மாதிரி. இந்த விஜய் டிவியில் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஆள் சிரிக்கிறது இல்லை. அது இந்த கலக்க போகுது யாரெல்லாம் அங்கே ஒரு மிஷின் இருக்கு. அதை அமைக்கி விட்டா சிரிக்கேன். அந்த மாதிரி கை தட்டுறதுக்கு ஒரு 50,000க்கு 12 மிஷினை வாங்கி வேப்ப மரத்தில் ஒன்று புளிய மரத்தில் ஒன்று தெங்கன ஒன்று கட்டி வச்சுக்கிட்டு எதற்காக கை தட்டுறான்? எதற்காக கை தட்டுறான்? உள்ளம் கையில் காந்த ஈர்ப்பு சக்தின்னு இருக்குமா? தட்டுகின்ற பொழுது உடம்புல ஓடக்கூடிய அனைத்து நரம்புகளுமே செயல்படுமா? ரத்த ஓட்டம் சீராக ஓடும். ஒரு நாளைக்கு மனிதன். ஏன்னா இவர் சொன்னது உண்மை. கை தட்டும் போது உள்ளங்கையில் ரத்தம் ஓடும் என்று வாட்டர்மேன் திவாகர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாட்டர்மேன் திவாகரா? அது யாரியாது? ஆமா, விஜயதரப்பி டாக்டர் தானே வாட்டர்மேன்.
அதாவது ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு. ஏன்னா ஆங்காரம் உள்ளடிக்க எம்பளனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இது யார் சொன்னது? முத்தப்பா, அருமையப்பா, சூப்பர் ஸ்டார் முத்தப்பா சொன்னது. ஏன்னா அது போல அதனாலதான் அண்ணன் தினமும் நம்ம சோகமாக இருக்கின்ற பொழுது கூட கை தட்டணுமா. சரி வாங்க நம்ம பேசலாம். புராணம் மொத்தம் எத்தனைங்க? புராணம் வந்து மொத்தம் 1. யோ புராணங்கள் எத்தனை? புராணங்கள் 1 தாங்க. எப்படி ஒண்ணும்பீங்க? 1ல இருந்து தான் புராணம் ஆரம்பிக்கும். மொத்த புராணம் எத்தனைன்னு கேக்குறேன். அப்படி கேட்கணும். நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஆள். ஓஹோ, உங்க 18 புராணம். 18 புராணம். ஆக இதிகாசம் என்று சொல்லக்கூடிய எத்தனை? 3. அது ஏன் 3? என்னன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய். ஏய் இதிகாசம் இல்ல இவர் தானே கேட்டாரு என்னென்னு. ஏக்கா நான் தப்பா பேசுறேன், நீ விளக்க மாதிரி கூட அடிக்கா ஏத்துக்கிறேன். நான் ரோசக்காரன். ஐயா என்னென்னு கேட்டாரு. கடலெண்ணெய், தேங்காய், கோல்டு வின்னர், சம்பூர்சி ஆயில். சரியாத்தான் இருக்கு. காமெடி மேன், அதாவது சிரிப்புக்கு உயர்ந்தவர் எவ்வளோ நீங்க தான். அதனால அந்த இதிகாசம் எத்தனை? எந்த இடத்துல 2. என்னன்னா என்னன்னா குருடாயில், பாம் ஆயில். யாய் மீண்டும் வர்றா. நீங்க மீண்டும் ராமாயணம், மகாபாரதம். ஆவலை. 3வது நீங்க சொன்னீங்க பத்தியா சிவரகசியம். அது ரகசியமாவே இருக்கணும். சரி வாங்க ராமாயணம் அப்படி எடுத்துக்கிறோம்ல. ராமாயணத்துல கதாநாயகன் யாரு? அர்னால்டு. அர்னால்டா? யாய் சரி சான்சினா. ராமாயணத்துல கதாநாயகன். ஓ நான் வந்து ராம் கேகன்னு ஒரு படம். நான் எதுக்கு இது கேட்கிறேன்? இத்தனை விதமான பெரும் பெரும் சிகரத்தெல்லாம் சந்திச்ச நீங்க என்னிடத்துல பேசி என்ன செய்ச்சிங்க பண்ண புரியன்னு பாப்போம். உங்கள்ட்ட அப்படி தோத்து போனா அதை நான் பெருமையா நினைச்சிட்டு போறேன். சரி பாப்பாங்க வாங்க. ராமாயணத்துல கதாநாயகன் ராமன். ஆக அப்பேற்பட்ட ராமன் எதற்காக வனவாசமாக்கப்படுறது போனே யார்? ஆடலும் பாடுறாரு. ரஜினிகாந்த் பாட்டுக்கு ஆட வந்திருக்காரு. வந்தேன்டா பால். யாரியா நீ? நீங்க யாரு? நீ யாரைய வந்த உடனே என்ன கேட்டாரு கேக்குறீல? நான் கேட்கக்கூடிய பதிலுக்கு நீங்க சரியான விளக்கம் கொடுக்க முடியுமா? எதுனாலும் கேளுங்க. அதான் கேக்குறேன். தெரியாம சும்மா வந்து. ராமாயணத்துல கதாநாயகன் யாரு? அவர்தான். எவரு? வெள்ளச்சாமியோட சின்ன தமையன். ஏய் ராமாயணத்தின் கதாநாயகன் யாரியாங்கறே? ராமர் தாங்க. ராமர். ராமர் மனைவி யார்? அவருக்கு பொண்டாட்டி தான். யாருக்கு பொண்டாட்டி? ராமருக்கு. டேய் ராமருக்கு மனைவி யாரு? ராமருக்கு மனைவி ராமர் பொண்டாட்டி தாயா? அப்படியா? அந்த எத்தனை தட்டி வார்த்தை கேட்கிறாரு. ஐயா பெரிய அப்படியே பதில் சொல்ற மாதிரி வந்தாரு. நீங்க போட்டிருக்க வேஷத்தினால நான் மன்னிப்பு கேட்கிறேன். சரி ஏதோ அரியா தூக்க வரிசையில பேசி விட்டியா மன்னிச்சுக்கங்க. சரி இருக்கட்டும். அதெல்லாம் சின்ன ஏன்ட்ட கேளுங்க. அது எதுக்கு சின்ன பையட்ட போய் சின்ன பொண்ணு வெல்லாம வீடு போய் சேரா? என்னைக்குதான் சேர்ந்துச்சு? வீடு போய் சேராதுங்கிறது என்னைக்கு போய் சேர்ந்துச்சா? நான் அவங்கள சொல்லுவேன். அகராதி என்னைக்கு சொல்றேன். சரி பாப்பா நீ சரியான பதில சொல்லு பாப்போம். ராமருடைய மனைவி யார்? ராமனுடைய மனைவி யாருன்னா ராமன் அவருடைய மனைவி. ராமன் மனைவிதான் ராமனுடைய மனைவி எனப்படும். அதுக்கு அந்தாலே பரவாயில்லையா? எங்கிட்டு இருந்தாயா நீங்கள வர்றீங்க? நாங்க வர்றேன்னு தானே ஊருக்கார கேட்கிறாங்க. அப்புறம் எதுக்கு? அது வேணா சரிதே. ராமருக்கு மனைவி இருக்கா இல்லையா? சீதா. சீதா அடங்கோத்தா அவ ஆத்தா. இங்க வா வாடா. இங்க இடையில இங்க ஓடி போயிட்டு வா. நீ உய்யா உய்யா பாட்டுக்கு ஆட வந்துட்டார். நீங்க போங்க. நீ வாயா இங்க இடையில வந்து பேசுனல்ல. ராமன் மனைவி யாரு? சீதா. சீதா. சீதாவை எங்க கூட்டிட்டு போன ராமே? அன்னைக்கு கொடைக்கானல் டூர் விட்டு போனாரு. ஏய் கொடைக்கானல் கிடையாது. எங்க கூட்டிட்டு போனா? சீதாவை கூட்டிட்டு போனது எங்க கூட்டிட்டு போனார்னா முத தாலி கட்ட கூட்டு போனார். கை தட்டலாம். அப்புறம் என்ன இது என்ன லூசா நானு? அப்புறம் முதலிரவு கூட்டு போனார். ஏய் 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 அப்ப தாலி கட்டினா என்ன வேப்பமரத்துக்கு வேப்பங்குலை எப்படிங்க போவாங்க? நாராயணா இல்லற வாழ்க்கையை ஈடுபட கூட்டு போனாரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பாத்ரூம் இருந்தேன் அப்படின்னு போறதுக்கு. முத ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு போகுதுன்னா போன உடனே அந்த வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் இருக்க அம்புட்டும் தெரியுமாப்பா? அதான் பாத்ரூம். இது நம்ம சின்ன தாய் எடுத்தா லைட் சுவிட்ச் இதான் தாய் காத்தாடினா அதை போடுத்தான். அது மனிதன். அவர் கடவுள். கடவுளா? ராமர் ஒரு யார்?
கடவுளாக வர அவ முத எங்க கூட்டு போனாருன்னா எங்க கூட்டி போனார்? சீதாவை முத ராமர் கூட்டு போன இடம் என்ன இடம்னு கேக்குறியா? ஆமாங்க. அப்படி கேளு. முத சீதாவை ராமர் கூட்டிட்டு போன இடம் எந்த இடம்னா எந்த இடத்துக்கு கூட்டு போனாரோ அந்த இடம். போயா நீ நல்லா நீ வாயாங்க. பதில் சொல்ல அந்த இடம் தானா? எந்த இடம்? இடம் சொந்த இடமா? இங்க வா. ராமர் மனைவிய எங்க கூட்டிட்டு போனார்? நீ பதில் சொல்லு. ராமர் மனைவிய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கேக்குறீங்களா இல்ல இப்ப கேக்குறேங்கற? அப்பயா அட கடவுளே, இப்ப எங்க கூட்டி போனா? நேத்து மத்தியானம் திருமைய ஹோட்டல் கூட்டி போயிருக்காரு. அதுல கட்ட ரெண்டு பேரும் இப்படி தெக்க ஆடுறாங்க பாரு. சரி வாங்க. ராமர் மனைவிய வனவாசம் கூட்டி போனார். வனவாசம் கூட்டி போனாரா இல்லையா? நாங்க சொல்றதுக்குள்ள ஏன் முந்திரிய? இல்ல இருங்க. அந்த வனவாசம்னு இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா வியாழக்கிழமை எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். அதுக்காகத்தான் நான் இருந்து நீங்களே சொல்லிட்டியா. சரி, ராமர் மனைவிய வனவாசம் கூட்டு போனார். வனவாசத்துல அவங்க இருவரோட கூட யாரு போனது? கூட யாரு போனதுன்னா 2 கை 2 காலு. ஆமா, யாருக்கு தெரியாது பாரு. கூட போனவர் ஆஞ்சநேயர். போகலைன்னு சொல்ல வந்தேன். ஆஞ்சநேயர் லக்ஷ்மணன். லட்சுமணாகப்பட்டவன் கூட போனேன். அங்க போய் தன்னுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் கூடாரத்தை வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டை உருவாக்கணும் யாரு? லட்சுமணன். அப்ப இவர்கள் இருவரும் தூங்குவாங்க. லட்சுமணன் மட்டும் தூங்க மாட்டான். ஏன்? கொசுக்கடியா? அப்புறம் என்ன தூங்க மாட்டேன்னு நாயனத்தை கண்டு இது என்ன அதிசயம் மேலப்பா கேள்வி. அவன் தூக்கத்தையே அவள் மனைவிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். அப்ப கண்ணவனையும் மனைவி, அது அண்ணனையும் அண்ணியும் யாரு தூங்கல? யாரு? லட்சுமணாகப்பட்ட உறக்கத்தை மனைவிடத்துல கொடுத்துட்டு வந்தேன். தூங்கல லட்சுமணன் தூங்கலையாம்பா. நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களே. லட்சுமணா தூங்காட்டா உனக்கு கிருகிருன்னு வர மாட்டா. அட கடவுளே, அப்படி தூங்காம என்ன பண்ணாரு? நல்லா கேட்டு புரியாம. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். தூங்காம என்ன பண்ணாரு? என்ன செஞ்சார்? அழுப்பு அவருக்கு. அது சொல்லவே மாட்டேன்னா அவர் சாமி. நான் என்ன கேட்கிறேன், நீ என்னையா புலம்புற? அர்ச்சனை 10 ரூபாயா? அது அர்ச்சனை 10. ஏன் எல்லாரும் இடி விழுகும் போது அர்ச்சனை 10ன்னு சொல்றாங்க தெரியுமா? அர்ச்சனா இடிக்கு உகந்தவன் யாரு? அர்ஜுனா. என் தலையில விழுக போற இடி அங்கிட்டு 10டா. அதே அர்ச்சனை 10 எல்லாரும் சொல்றது. ஐயோ, கைதட்டு வரலையே, நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே இடி விழுந்தா அதான் சொல்லுவாங்க, அர்ஜுனா. ஏன் அன்னைக்கு அர்ஜுனனாகப்பட்டவன் எங்க அக்கா சொன்னா எதுக்குறேன்? உண்மைதாக்கா. இடி விழும் போது என்ன சொல்லுவாங்க? அர்ஜுன 10ன்னு சொல்லுவாங்கல்ல. இடிக்கு உகந்தவன் அர்ஜுனன். அர்ச்சனை 10னா இந்த ஆடு இங்க நின்றுச்சுன்னா அங்கிட்டு 10வும்ல. அதனால அர்ச்சனா அங்கிட்டு 10னா நம்ம மேல விடுக போற இடிய அங்கிட்டு 10 விடுறா. அதனாலதான் அர்ச்சனை 10ன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்பலைன்னா நான் ஊருக்கு போயிடத்தா. நம்புறீங்களா? ஐயா நம்புறீங்களாயா? ஐயா இல்லைன்னா காலில் புளியா? சொந்தக்காரங்க என் தாய் வில்லையே உலகத்துல தமிழையும் போறேன். அதைத்தான் நானும் சொன்னேன், காலில் போய் விளியான்னு. ஏன்னா அன்றைக்கு இடியாகப்பட்டதை தன்னுடைய அம்புகளால் நிறுத்தியவன் யார் அப்படின்னு அர்ஜுனன் ஒரு ஆள் தானா. இடியவே தன்னுடைய அம்பால அப்படியே கூடார மாதிரி வச்சாராம். அதனாலதான் உள்ள அந்த இடினால உள்ள போக முடியல. எங்க ஊர்ல ஒருத்தன் இடியை நிப்பாட்டினேன். திருத்துன்னு ஓடியாச்சு நிறுத்திருச்சேன். எப்படி? எங்க ஊர்ல ஒரு பொம்பளை வேறு பூச்சண்டு, அது பட்ட பேர் இடி. நான் எதை கேட்டா நீ எதை சொல்ற? அப்ப வாங்க கதை பிறகு வருவான். லட்சுமணன் அவனுக்கு வேலை என்ன? அண்ணனையும் அண்ணியும் பாத்துக்கிறது. ஆமா, உண்மை. அண்ணனையும் அண்ணிக்கும் ஒரு வீட்டை அமைச்சு உள்ள உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்ண? வெளியே இருந்தேன். ஏன் இவனும் உள்ள இருக்கலாம்ல? இருக்க முடியாது. ஏன் அவன் மட்டும் வெளியே நின்ன? இருக்க முடியாது. ஏங்கிறேன். ஒன்னு இழுத்து விட்டு போற டிசா போயிரு. சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டு போயிருவேன். ஏன்னு பாருங்களேன். டிசார்ஜ் யாரும் சொல்ல சொல்றப்ப அது திமுரு வேற என்ன? திமுருதே. ஒன்னு பகல்லனாச்சும் கொஞ்சம் நேரம் உள்ள போய் இருக்கணும், இல்ல இரவுலனாச்சும் போகணும். அவன் ஒரு நிமிடம் கூட அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஏன் போக மாட்டேங்கிறேன்?
அண்ணனும் அண்ணன் மனைவியும் உள்ள இருக்கும் பொழுது நாம் சென்றால் அவர்களுக்கு இடையூறாக இருப்பது. அப்படி என்னதான் அவங்க செஞ்சாங்க கலட்டுறாங்க? அவங்க உள்ள வந்து அதிரசம் 2 வடியும், முறுக்கு புளிவதல், ஊறுகாய் மட்டை மடித்தல். ஏக்க இது என்னங்க ஊறுகாய் கம்பெனி மாதிரி என்ன ஐயா நான் என்ன கேட்டா நீ என்ன வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண அந்த கொடுமையா? ஐயா இருட்டுக்குள்ள படுத்து கிடந்தான் தேள் கடிச்சு போச்சுன்னு ஒரு ஆள் சொல்றாரு. இருட்டுக்குள்ள நீ படுத்து கிடந்த தேள் எங்கன்னு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா இருட்டுக்குள்ள அவனுக்கு என்ன தெரியும்? அப்படி கிடையாதுங்க. வீட்டுக்குள்ள என்ன எனக்கு என்ன தெரியும்? வேணும்னா ஒன்று செய்யுங்க, லட்சுமண ராமர் மறுபடியும் சீதாவை வர சொல்லுங்க, நான் வேணா அவ வீட்டில் போய் செக்யூரிட்டியா இருக்கேன், எது ஆதாரங்க தான் இருந்தால் வந்து சொல்றேன். நீ செக்யூரிட்டியா இருக்கியா? விலகன மாதிரிதான் வீடு. சரி விடுங்க, ராமாயணத்தை விடுங்க. சரியா வாங்க நேரா சிலப்பதிகாரத்துக்கு போவோம். இதெல்லாம் தெரியுமில்ல, அது நான் படிச்சிருக்கேன். அப்படி பெரிய அப்படி புராண புயல் தான். நீங்களா வாங்க. சிலப்பதிகாரத்தில் கதாநாயகன் யார்? மணிமேகலை. ஏய் கதாநாயகன் யாரியா? விஷால். விஷால் உள்ள இவனை ஏவி விட்டியா எவன் தெரியல. கோவலன். தப்பு. ஏன்னா இந்த ஊர்ல வந்து நீங்க எதையும் சொல்லிட்டு போலாம்ன்றீங்க. சொல்லாதியா நீங்க எவ்வளவு வரீங்க ஞானமான வீட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியும். சரி கதாநாயகன் யாரு சொல்லியா பாப்போம். நீ யார சொன்னீங்க? கோவலன். கோவலன் தப்பு. எதுல கதாநாயகன் கேட்டியா? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல கதாநாயகன் கோவலனே இல்லை. வேற யார்? சிலப்பதிகாரத்துல கதாநாயகன் யாருன்னா கோபாலன். ஏய் ஏய் ஏதாச்சும் சொல்லிட போறியா? போய் தொலையாங்கிட்டு. சரி நான் கூட சரி ஏதோ வேற முக்கியமான விஷயம் சொல்ல போறாரு அப்படின்னு பாக்குறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய் ஏய் இந்த திமிரான கேள்வியில என்கிட்ட வச்சுக்க கூடாது. இங்க வாங்க. நான் சரியா கதாநாயகன் கோவலன் தானே? ஆமா. கோவலனோட மனைவி யாரு? கோவலை மனைவி இருளாண்டியோட பேத்தியா மக. எதுக்கு வர்றியா? என்னை ஏன்டா இழுத்துட்டு போறியா? கேட்டா ஒரு சரியான பதில் சொல்றாங்களா? ஏதாவது ஒன்று இழுத்துட்டு போறேன், நான் மாட்டிக்கிறேன். நீ ஏன்ட்ட கேளுங்க, சின்ன பிள்ளை. சரி வாங்க. கோவலன் மனைவி யார்? கோவலனுடைய மனைவிதான். அதுதான் மனைவி எனக்கும் தெரியும். யாரு? அந்த அம்மா பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா அம்மா சொல்லியிருக்கு என்னன்னு பொம்பளையாளர் பேரை படக்கூடாதுன்னு சொல்லாதப்பா. ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு திட்டி முறைப்பாடு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. கோவலனோட விட்டுருக்காங்க மனைவி. யோ யோ உனக்கும் தெரியாது. ஆனா உனக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுமுங்க. யாரியா? என்ன கேட்டீங்க? கோவலன் மனைவி யார்? கோவலன் மனைவி யாரு? கோவலன் பொண்டாட்டி. நாராயணா உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒழுங்குமுறையா ஓடியே போயிடுது. ஏற்கனவே இந்த வாடை ஆச்சு விட்டியா அப்புறம் ஏன் வந்து கோவலன் மனைவி யார்? நல்லா சொல்லிருங்க. தாங்கள் திருவாயால் சொல்ல நான் கேளுங்க. கண்ணகி. என்னையா நீ எதை கட்டாலும் இல்ல இல்லைங்கிற? கண்ணகி கிடையாது, தப்பு. வேற யாரு? மனைவி வேறு வந்து கண் அகி. கண் நெய்யின்றிய. யார்கிட்ட காசு வாங்கன்னு பாக்குறேன். அங்கே போய் செவத்தை முட்டிட்டு திரும்பி வருவேன். இது ஒரு நடிப்புன்னு நம்ம நினைக்கணும். கோவலன் மனைவி யார்? நான் சொன்னேன் தப்பா தவறாயா? சொல்றது தப்பு தாங்க. தப்பு தானா? கோவலன் மனைவி யாரு? புதுக்கோட்டை 3வது தெருவுல இருக்கிற கண்ணாத்தா. கடவுளே இப்படா அந்த இரவை சமாளிக்க போறேன். சரி வாங்க. கண்ணகி. ஏன் கோவலன் கண்ணகியை விட்டு போட்டு இன்னொரு பெண்ணை தேடி போனேன்? அந்த அம்மாவுக்கு என்ன உடம்பு பிரச்சனையோ? உடம்பு பிரச்சனையா? எதுக்காக விட்டுட்டு போனேன்? போயிட்டேன். ஏன் கண்ணகிக்கு என்ன குறைபாடு? கண்ணகிக்கு என்ன குறை? எதுல குறை? அதான் விட்டுட்டு போயிட்டாரு. ஏய் அவரு கூட வருத்தப்பட மாட்டாரு. நீங்க ஏன் அழுகிறீங்க? டேய் என்னடா கண்ணகியை விட்டுட்டு போய் அப்படி போய் அந்த பொம்பளை சொத்து சோத்தலாம். ஏய் அப்பத்தா கண்ணகி அப்பத்தா என்னையா பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும்? எங்க அப்பத்தா தாங்க. மங்களமா இருக்கிறதுல அழுகாதையா? சொத்தை பூரா அந்த குச்சிக்காரி முண்டை அழிச்சு விட்டாலே. கண்ணகி அப்படியேப்பட்ட பொம்பளை எங்க அப்பத்தா. நாராயணா அவளை கூட்டு போய் அழிச்சு விட்டாருங்க தாத்தா. யாரு சொத்தை யாரையா அழிச்சது? அதைத்தான் ஏதாவது புலவரில் அழுதுகிட்டு இருக்கே. யாரியா? எதுக்கு அழுகணுங்கிறேன்? நீ எதுக்கே அழுகணும்? ஒரு கண்ணகின்றது மதுரை எரிச்ச கண்ணகி எவ்வளவு ஒரு உத்தம தாய். அதை விட்டு இன்னொரு பொம்பளை நோங்கி இருக்கா அப்படின்னா
எதுக்காக நோக்குனார்? என்னமோ அதுட்ட 100 காசு இது இருந்திருக்கும். ஏ அட கடவுளே. கடை இல்லைங்க, ஆ. ஒரே ஒரு வளைய கடை மட்டும் தள்ளிட்டு போவார். அந்த கடை இல்லை. யோ இந்த கடவுளே நாராயணா, கண்ணகி இடத்துல போய் கண்ணகியை விட்டு இன்னொரு பெண்ணை தேடினேன். இன்னொரு பெண்ணு யாரு? மாதவி. மாதவி. ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னு பாருங்களேன், கண்ணகிக்கு பிள்ளை கொடுக்காம மாதவிக்கு ஏன் பிள்ளை கொடுத்தேன்? கருப்பு பை அப்படி இருந்திருக்கு. ஏய் நான் எது கேட்டாலும் ஏட்டி பிடிக்க பேசிட்டு இருக்க? ஏப்பா நான் என்ன மனுஷனா இல்லை டாக்டரா? இல்லைங்க, நான் கேட்கற புரிதா இல்லையா? நான் என்ன குறை சொன்னேன்? கண்ணகியோட ஒன்னா இருந்தானா மாதவியோட ஒன்னா இருந்தானா? ஒன்னா இல்லை. எப்படி? இதுதாயாங்கண்ண ஒரு ரகசியமானது. கண்ணையோட ஒன்னா இருந்தாரு. ஆ. அப்படி இருக்கும்போது பால் பாக்கெட் போட வந்துட்டேன். ஓடா லைன் நல்ல மரியாதை இல்லையா? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருக்க போகுது. கேட்டதுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? மாதவிக்கு பிள்ளை கொடுத்துட்டார்ல, கொடுத்துட்டேன். இந்த பிள்ளையிட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. வளரும் பிள்ளை வளர்ந்துட்டு போகுது. மாதவி நல்லா இருந்துட்டு போற. ரெண்டும் பொம்பளை. ஏன்னா பொம்பளை வந்து பாவத்துல இருக்கவே கூடாது. ஐயா, மாதவிய கட்டும் போது கண்ணையை எங்க அப்பத்தா விட்டு கொடுத்தா. விட்டு கொடுத்துருச்சு. அப்புறம் இதுல என்ன இருக்கு? இதுல எதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? முடிஞ்சுச்சே. பொம்பளைக்கு பொம்பளை ஒத்து போனா நம்ம என்ன பண்றது? என்னத்தா நியாயம் வேணாமா? அவ்வளவு அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறோம். அது விட்டு கொடுத்தது இருக்கட்டும். இந்த பிரச்சனையே இந்த ஊர்ல கிழத்துறிய இல்ல. நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போனோமா இல்ல அதுக்கு நாங்க எதுவும் மோதறது போடாம போட்டோமா? ஏன் நீதானே பிராண புயல் அப்படின்னு எத்தனையோ நாடுகளை பெரும்பெரும் சிகரத்துல எந்திரிச்சனை யாரு சொன்னது? நீ தானே சொன்ன. அதுக்காக யாரோட கூடனே பிள்ளை எங்க வரந்துச்சு. சரி விடு, அதை விடியா. பிள்ளை கொடுத்தால மாதவிக்கு. ஆமா. மீண்டும் ஏயா போய் கண்ணகிட்ட போய் சேர்ந்தேன்? போயிருக்கொண்டு தானே அப்படியே. அவ்வளவு வெறுப்பு தட்டி இருக்கு. பச்சை உடம்புக்காரி எங்க அப்பத்தா காஞ்ச உடம்புக்காரி. ஏய் கண்ணகிட்ட போனேன், கண்ணகியை விட்டு மாதவி கிட்ட போயிட்டேன். மீண்டும் மாதவியை விட்டு தான் பிள்ளை இருக்குதுன்னு கொஞ்ச நேரத்தை நினைச்சு பார்த்தானா, அங்கிருந்து மீண்டும் கண்ணகிட்ட வர்றேன். கண்ணகியை விட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறேன்? ஐயா, ட்ரெயின்ல ஏறி புதுக்கோட்டை வர்றவன் அங்கிருந்து பசு பிடிச்சி கிராமத்துக்கு போறது இல்லையா? இல்ல கண்ணகியை மீண்டும் எங்கேயோ கூட்டிட்டு போனேன். விட்டுட்டு போனவன் எங்கனையே விட்டு போயிட்டாப்புல. மீண்டும் ஏன் கூட்டிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போனேன்? நீ வேணா நீ காலத்தை கூட அறுத்து கொண்டு. ஏன்னா இந்த மாதிரி எந்த சாமியாரும் நீ கேட்டதில்லை. வைக்க விட்டுட்டு போனேன். எங்க நின்றுச்சு அந்த அம்மா அன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டுச்சு, என்ன சேலை கட்டி இருந்துச்சு, இதுதான் நான் என்ன. ஓ வா, இப்ப நீ ஆடைய சொன்னல. மகாபாரதம், மகாபாரதத்தின் கதாநாயகன் வில்லன்னா யார சொல்லுவான்? ரெண்டுமே கதாநாயகன் வில்லன்னா யார சொல்லுவான்? பரமாத்மா கிருஷ்ணரை சொல்லுவோம். அவர் தான் சொல்லுவோம். அப்படி அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தவள் யார் அப்படின்னா திரௌபதி தான். அண்ணன் தங்கச்சின் ஒரு உறவோடு. அப்படிப்பட்ட திரௌபதியின் துகில் என்று சொல்லக்கூடிய ஆடையை எதற்காக அவிழ்த்தான்? அருமையான கேள்வி இது. துகில் துகில் பஞ்சபாண்டவர்கள் ஐவருடைய மனைவி தான் திரௌபதி. அவர் பேர் தான் பாஞ்சாலி. அத்தனை பேர் அமர்ந்திருக்கும் பொழுது திரௌபதியினுடைய அந்த சேலை என்ற துகிலை உரிந்தார்கள். யார் உரிந்தது? யார் உறிஞ்சது இருக்கட்டும். அந்த உறிஞ்ச சேலை பாலிஸ்டர். உரிந்தது அந்த உறிஞ்ச சேலை உறிஞ்சாங்கல்ல, அது பாலிஸ்டரா காட்டனா. ஏய் துகில் 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 துகில்னா என்ன? ஆடை. ஆமா. அப்ப அந்த ஆடைய ஒரு அது கிருஷ்ண பரமாத்மனுடைய ஒரு தங்கைன்னு இல்லாம தைரியத்தோட அவன் விழுத்திருக்கானா? இப்படி விழுத்திருப்பான். ஒருத்தன் இப்படி பிடிச்சி இழுத்தானா? சரி, முடிஞ்ச அளவுக்கு இழுத்திருப்பேன். கை கடுத்தவனா அடுத்து இழுத்திருப்பேன். மொத்தத்துல அந்த அம்மா சேலையை உறிஞ்சாங்களா இல்லையா? சரி, எதுக்காக உரிஞ்ச சேலை எப்படின்னு பார்த்து உறிஞ்சிருப்பாங்க. எதுக்கு உறிஞ்சாங்களோ தெரியலையே, உறிஞ்சிட்டாங்க. அது உறிஞ்சது பெருங்கொண்ட பிரச்சனை. 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு பெண்ணுடைய ஆடையை அவிழ்க்கலாமா? தப்புத்தேன். இதுக்கு நீங்க என்ன பைசல வேணா பண்ணுங்க எங்களை. சரி, யாரு அவிழ்த்தது? இன்னமும் நாங்க உடிச்சு சேலை இழுத்தது மாதிரி கொண்டு வந்து நிப்பாடிக்கிட்டு நீங்க எல்லாம் இழுக்க முடியுமாயா? ஏன் உறிஞ்சாங்க, எங்கன்னா கலைஞ்சாங்க? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? ஐயா, தெரியாம வந்து தொலைச்சிருப்பீங்க. நாங்க 2 பேரும் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க புராணமோ ராமாயணத்தை பேசி ஊர்களில் செல வைக்கிற அளவுக்கு உள்ள கோமாளி இல்லைங்கய்யா. நாங்க 2 பேரும் ஊதுவத்தி வியாபாரத்துக்கு வந்த வைக்க. அந்த பயம் இருக்கட்டும். இனிமேல் சொன்னியா பெரிய ஆளுகளை சந்திச்சோம்னு சொல்லுவியா? அவங்களை சந்திச்சோம் தானே சொன்னேன். நான் அவங்களை எல்லாம் பேசி நிப்பாட்டினேன் அப்படின்னு தப்பா சொல்லல. பெரும் சிகரத்தை சந்திக்கின்ற பொழுது ஒன்று பாருங்களேன், சந்திச்சோம்னா அவங்க இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்.
அப்போ நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய இதுல என்னன்னா இடத்துல தானே இருக்கீங்க. ஒரே விஷயம், அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுவதற்காகத்தான் நீங்க. ஆமா. ஆனால் ஒரு நாடகத்திலே எதுக்கு கோமாளி போடுறாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் அதை கேட்டு கேட்டு மன அழுத்தத்தோடு இருப்பார். கருத்துக்களும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அவர்களை சிரிக்க வைப்பதற்காகத்தான் இந்த கோமாளி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா படம் 500 கோடி 1000 கோடிக்கு செலவழித்து எடுத்தாலும் அதில் ஒரு நகைச்சுவை நடிகர் உள்ளே இருப்பார். எதற்காக? கதையை தொய்வு விடாமல் அவர் சிரிப்பு ஊட்டி அப்படி கொண்டு வருவார். அதுக்காகத்தான் எல்லா ஒரு நிகழ்ச்சியிலையுமே திரைப்படத்திலையுமே நகைச்சுவை நடிகர் என்று ஒரு கதாபாத்திரம் இருக்கும். இந்த அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க வாழ வச்சவங்க நாட்டுப்புறத்தை, இங்கிட்ட பூரா நாட்டுப்புற கச்சேரி தானப்பு பாடல், அதுலேயும் மூக்காயி அப்படின்னு போடக்கூடிய ஒரு உறவு நகைச்சுவையாளராக இருப்பார். அதே மாதிரி ஆடலும் பாடலில் அப்படித்தான். கூட திடீர்னு கவுண்டமணி ஐயா காமெடி, வடிவேல் ஐயா காமெடியை வச்சு சிரிக்க வைப்பார். அதனால ஐயா, தாங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுங்க. கண்டிப்பா அருமையான முறை. எத்தனையோ நாரதர்கிட்ட நான் கேட்டிருக்காங்க எங்கள்கிட்ட. ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் எங்கனை கூட்டிகிட்டு போனாங்க, எங்கனை உறிஞ்சாங்க, அதெல்லாம் கேட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ நாடகத்தில் ஆடலும் இருக்கு, பாடலும் இருக்கு, பேச்சு இருக்கு. அது என்ன, அதுக்கு மட்டும் ஆடல் பாடல்னு பேர் வச்சிருக்காங்க? அது என்ன ஆடல் பாடல்னா, இங்கே ஆடல் பாடல்காரர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, சரி, அங்கிட்டு நம்ம வயலில் ஆடுவாங்க. அருமை அருமை. சரிங்க, இங்க என்ன பண்றீங்க? காவல் பார்க்குறோம். என்ன காவல் பார்க்குறீங்க? திணை காவல். யார் யாரு? தங்கச்சி வள்ளி, இன்னொன்று எங்காளுங்க யாரு? தோழிதான், அவ்வளோதான். காலையில் கொடுத்து கூட்டு இது இப்போ நாடகத்தை கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இங்கே இருக்குல்ல, இப்போதைக்கு இங்கே இருக்கு. அழகா இருக்காங்கல்ல, நல்லா இருக்காங்க. அருமையா அருமையா நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. கூட்டி வரீங்களா? கூட்டிட்டு வரீங்க? இருங்க, எனக்கு பல படம் தான்டா இருக்கிறேன். இல்லை, இது என் காலத்துல அப்படியே கூட்டிட்டு வரீங்களா? அப்போ ஒரு 500 ரூபா கொடுங்க. ஏய், இங்க அதுக்கு மிச்சம்டா. நம்மளை மிஞ்சிட்டானே என்ன? ஏலே அப்படி எதிர்த்து பேசால அவனை பிடிங்க. நீ போங்க ஆண்டி. உங்க அண்ணன் நினைச்சது மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்டா. சரி, ஜெயிச்சிட்டீங்களா? நீ தானே சொன்ன 2026 நீ எங்கிட்டாவது பெரிய ஆள் ஆயிடுவேன். என்னை மாமா ஆகிட்டாங்கடா. அவன் எதுக்கு அந்த வசனம் பேசினானே தெரியலடா. 500 ரூபா வரைக்கும் நீ கொண்டு போயிட்டாங்க. என் நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி, நம்ம ரம்மியமாகவே தெம்பாங்க பாடல நீ வாடி. ஏ ரஞ்சிதமே, அழகு ரஞ்சிதமே வாடி, நந்தவனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாகவே தெம்பாங்க பாடல நீ வாடு. சித்திரமாஜன் தேரோண்டது நீ வாடி, அடி செல்லக்கிளியே அஞ்சிதமே நீ வாடி. ஓ 1000 கோடிகள் நிலவக முத்த முகம் மாறி மாடி, ஆதிஜீவன் புள்ள மேனிக்கு மிளவதந்திரு நீர். நாம் பிறந்தது மதுரை உசுரம்பட்டி பக்கம் சேடப்பட்டி யாகும், பாப்பா வட்டி பெற்றோரை பூவேகம், என்ன இந்த பெண்மேலே ஒன்றோகம். வெத்தலை வெத்தலை வெத்தலையும் குழந்து வெத்தலையும், சின்ன சின்ன குழந்து வெத்தலையும். அதுக்கு என் தம்பி வந்தாத்தேன் என்ன பாட்டு பாடினா அந்த 4 பேர் பக்கம் இன்னும் ஒருத்தனை காண அவனுக்கு சம்பளம் லெவிக்குமான்னு பார்க்குறேன். கண்ணே என்னப்பா குளிருக்கு அந்த சாமியார் கட்டார்ல சொட்டு வாங்கி போட்டுக்க. லைன் பண்ணிட்டேன். இந்த அதுக்கு தானே மஞ்சள் இது கட்டியிருக்காரு, மஞ்சள் ட்ரெஸ்ஸே போட்டிருக்காரு. கண்ணே, நீ நடிக்க வந்தவன் அது அவங்க சொல்லணும். பேசாம இருங்க, மொத்தத்தில் எரிச்சு விட்டு போயிட்டே இருக்கு. நம்ம இவ்வளோ கட்டடத்தில் இருக்கும் உங்களுக்கு ரப்பான்னு கேட்டுச்சுன்னா எங்கள் அக்கால சரி விடு, கொஞ்ச நேரம் பொறுத்து கத்தா ஒரே ஒரு இன்ஜின் சாமி கத்தாம வாங்குங்க, அது பாட்டு ஓடி போயிடுவாங்க. கிளியை வளர்த்துருக்கேன், என் கூட்டு கிளியே கோபுர கலசாமே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா, பொம்பளைங்க கத்துப்பட்டு வலிக்கு விழலாம் மாமா. அச்சா மாட்டம் ஞான மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக பறந்தாச்சா, வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பெண்ணொருக்கு
ஆயிரத்தாண்டு சரிங்க. நூறு காலம் எந்த நோய் நொடிகள் இல்லாமல் ஆயுஷ்மான் பவ. நன்றி ஐயா. இதான் எங்க ஆளு. அடுத்து உனக்காலா அவருக்காலா? ஆளுக்கு அமாவாசைக்கு ஒரு ஆளு பௌர்ணமிக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறோம். இப்ப அது இப்ப யாருக்கு ஆளு? இப்ப எனக்கு உனக்கென பிறந்தவரைக்க கட்டி பிறந்தவ இவதான், தழுக்கிட குழுக்கிட இவளுக்கு என சொல்ல ஏவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசமாமே இவன் தான் பாட்டு படிச்சா, எம்மாடியே உனக்கென பிறந்தவரைக்க கட்டி பிறந்தவ இவதான், தழுக்கிட குழுக்கிட இவளுக்கு என சொல்ல ஏவதா. மாந்திட்ட மேட போட்டு ஒளி பெருக்கி மாற்றினான், மாமாவை வளைச்சு போட புது திட்டம் தீட்டினான், ஆத்தாடி உன்னத்தானே உயிர் நாடி தேடினான், காவேரி எங்கே போகும் கடல் வந்து கூடினான், பச்சை கிளியே தன்னந்தனியே இன்னும் என்னாச்சு, உச்சந்தலையில் வெச்ச மலரில் வெப்பம் உண்டாச்சு, மயங்காத மாட மாமே வந்தாச்சு, உனக்கென பிறந்தவரைக்க கட்டி பறந்தவ இவதா, தழுக்கிள குழுக்கிள இவளுக்கு என சொல்ல ஏவதா. அழைத்து வருகிறது தகச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு. படைத்தான் எனக்கென ராமதேவனே, தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் பறவைகள் போல பறந்திட நீளம் மந்த மாதரம் பாடுதே, பழைய மாதரம் மீதுதே, பூ பூக்கும் மாதம் தை மாதம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, செண்டு கவிகள் குயில் பாட, ஒரு ராகம் ஒரு தாளம் அது சேரும் நேரம் எந்நேரம், பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். தங்கச்சி என்னங்கண்ணா நம்ம இடத்துக்கு எம்மரத்துக்கு நாரத மரிசி வந்திருக்கார். கிருஷி அழைத்து வாருங்க. வாங்க சுவாமி. வர வேண்டும் சாமி வர வேண்டும். தங்கள் பொற்பாதங்களுக்கு மல்லிகை பிள்ளையர் வச்சுக்கோங்க. மந்தரில் சொல்லக்கூடிய மலர்கள் அவள் சிறந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வருவீர் வருவீர் மாமுனியே, வருவீர் வருவீர் மாமுனியே, வணக்கம் செய்தேன் தவமுனியே, கருணை பொழியும் அருள்முனியே, காலம் உணர்ந்த கலைமதியே, வருக வருக வருக. காலம் தந்தால் கலைவாணி